ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஹோம்லி குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பரான பீஃப் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானவுடனே ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 200 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். 100 கிராம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. சீரகம் மிளகு தூளுங்க, இது 2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன். குழம்பு மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கழுவி வச்சுட்டு பீஃப் சேர்த்துக்கலாங்க. 1 கிலோ பீஃப்ங்க இது. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. இடையில திறந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்க,
நம்ம சூப்பரான பீஃப் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.